புதிய ரூபாய் நோட்டுகளுக்கான தட்டுப்பாடு விரைவில் முடிவுக்கு வரும் என தான் நம்புவதாக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் சஞ்சீவுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். சார், இப்போது நிலைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு சரியான ஏற்பாடுகளை பண்ணல, அதிகபட்சமான வங்கிகளுக்கு பணம் வரதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? ஒருவேளை சரியா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு சுலபமா இருந்திருக்குமா? பூராக ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தால் அது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அதை இதை மறைமுகமாக எதிர்க்க முடியாது. மற்றும் இந்த ரிசர்வ் வங்கிக்கோ அரசாங்கத்திற்கோ உண்டான ப்ரெஸ்கள், நோட் அடிக்கும் ப்ரெஸ்கள், அதற்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. அதற்கு மேல் செய்யவும் முடியாது. சாதாரண உபயோகத்திற்காக நோட்டுகளை பிரிண்ட் பண்ணுவதற்குத்தான் அதில் சக்தி இருக்கிறது. அந்த கெப்பாசிட்டிக்கு மேல் பண்ணுவதும் கஷ்டம். அதனால் கொஞ்சம் விளைவு இருக்கத்தான் செய்யும். அதை குறைக்க வேண்டியது ரிசர்வ் வங்கியும் மற்ற வங்கிகளும் செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரையில் கூடிய விரைவில் அது நடக்கும் என்று தோன்றுகின்றது. சார், இந்த வார இறுதியில் ரிசர்வ் வங்கியோட ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணலான்னு இருக்காங்க. குறிப்பா மானிட்டரி விஷயங்களை மத்திய அரசு தலையிடக்கூடாது, சம்மந்தம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்குடைய ஊழியர்கள் ஒரு போராட்டம் நடத்தலான்னு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? எதை பற்றி அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருப்பதால் அவர்கள் இதை ஒருவேளை மாற்றிக்கொள்ளலாம். அது ரிசர்வ் வங்கியின் மானிட்டரி பாலிசி இப்பொழுது ஒரு புதிய முறையில் நடக்கிறது. அந்த முறை என்னை பொறுத்தவரையில் சரியானது. அதாவது பணவீக்கத்தை குறைப்பது தான் ரிசர்வ் வங்கியின் முக்கியமான நோக்கம் என்பதில் என்னை பொறுத்தவரையில் சந்தேகம் இல்லை. அதுதான் அதோட முக்கியமான நோக்கம். சார், இப்போ இதனால எத்தனை பெர்சன்டேஜ் கருப்பு பணம் வெளியே வரும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது மானிட்டரி ஏதாவது அளவு கூற முடியுமா உங்களால்? அது அளவு என்னால் சொல்ல முடியாது. சில பேர் சில ஆர்கனைசேஷன்கள் குறிப்பிடுகிறார்கள். அதையெல்லாம் சொல்லுவது போல எஸ்டிமேட் அல்ல, கெஸ்டிமேட். வெறும் அதை பற்றி நிச்சயமாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த முயற்சியானது கருப்பு பணம் கேஷாக இருக்கிறது கேஷாக இருப்பதை தான் கவனிக்கிறது. கருப்பு பணமோ அல்லது கணக்கில் கொண்டு வராத பணமோ தங்கத்திலோ இல்லாது ரியல் எஸ்டேட்டிலோ உள்ளவற்றை தாக்குவதற்கு வேறு பல முயற்சிகள் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த முயற்சியானது தற்போது இருக்கும் கருப்பு பணத்தை தான் தாக்குகிறது. கருப்பு பணம் உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஒரு நல்ல விஷயம் என்ன என்றால், இப்பொழுதே எல்லோரும் வெறும் கேஷில் இல்லாமல் மற்ற முறைகளில் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்துவிட்டது. நாம் கேஷ் இல்லாத பணப்பழக்கம், அதாவது கரன்சி நோட் இல்லாமல் மற்ற வகைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்சாக்ஷன் செட்டில் பண்ண முடியும் என்றால் அது நல்லது. அது ஒரு நல்ல விளைவு. இதனால் வரும் ஒரு நல்ல விளைவு. சார், மத்திய அரசு இப்போ அந்த மாதிரி ஒரு பாலிசி நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கேஷ் டிரான்சாக்ஷன் கம்மி பண்ணிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள். பட் இதனால சாதாரண மக்களுக்கு எந்த அளவு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பிகாஸ் மோர் தென் 70% மக்கள் சாதாரண சில்லறை வியாபாரம் பண்ணுறது. இந்த ஜன்தான் முறை வந்ததுக்கு பிறகு இப்பொழுது வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தொகை மிகவும் அதிகமாகிவிட்டது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் போன்ற மற்ற ஸ்கீம்கள் கொண்டு வந்ததினால் எல்லோருக்கும் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு முறை ஏற்பட்டு விட்டது. அதனால் இப்பொழுது எல்லா அந்த எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமில் கொடுக்க வேண்டிய வேஜஸ் எல்லாம் அதில் தான் முதலில் போய் சேர்கிறது. இனிமேல்
அந்த அக்கவுண்ட்கள் எல்லாம் புழக்கத்தில் வரும் என்று எனக்கு தோன்றுகிறது.